பிரதமரை மீண்டும் சந்திக்கிறார்கள் முப்படை தளபதிகள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? அதாவது நேற்று நடந்த தாக்குதல் தொடர்பாக அது மட்டுமில்லாது நேற்று என்ன நடந்தது என்பதை விவரிப்பதற்காக தற்போது முப்படை தளபதிகளும் தற்போது பிரதமரை சந்திக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இன்று காலை, அதாவது சுமார் 9 மணி அளவில் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து அவர் நேற்று நடந்ததை விவரித்தனர். அதே போல மக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அது மட்டுமில்லாது பாகிஸ்தானுக்கு பதிலடி எந்த வகையில் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் விவரிப்பதற்காக இன்று காலை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு அந்த விளக்கத்தை அளித்தனர். தற்போது பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து தற்போது இது தொடர்பாக விளக்கி வருகின்றன. நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே தற்போது உரி பகுதியில், அதாவது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுடையிலான அந்த எல்லை பகுதியான உரி பகுதியில் தற்போது பாகிஸ்தான் மீண்டும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று தற்போது நடக்கக்கூடிய அந்த சந்திப்பில், பிரதமர் மற்றும் இந்த முப்படை தளபதிகளுக்கு இடையான சந்திப்பில் நேற்று பாகிஸ்தான் பயன்படுத்தியது இந்த துருக்கி நாட்டு வழங்கிய ட்ரோன் என்பதை தற்போது தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் கண்டிப்பாக பிரதமருடன் எடுத்துரைக்கப்படும். ஏனென்றால் துருக்கி என்னதான் பாகிஸ்தானுக்கு நேரடியாக தங்கள் ஆதரவை தெரிவிக்காவிட்டாலும் தற்போது துருக்கியிலிருந்து வழங்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் மூலியமாக இந்தியா மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக பிரதமரிடம் தெரிவிக்கப்படும். மிக முக்கியமாக இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு துருக்கி சரக்கு விமானம் என்பது பாகிஸ்தானில் தரையிறங்கியது. அது அப்போதே ஒரு பெரும் கேள்வியாக எழுந்தது. ஏனெனில் துருக்கி வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்காத நிலையில் எதற்காக இவ்வாறு ஒரு சரக்கு விமானமானது துருக்கியிலிருந்து பாகிஸ்தானில் தரையிறங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. தற்போது நேற்று நடந்த தாக்குதலில் நடந்த விசாரணையில் தற்போது இந்த ட்ரோன்கள் எல்லாம் துருக்கியிலிருந்து வழங்கப்பட்டு அது இந்தியாவில் மேலும் தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்திருக்கிறது. கண்டிப்பாக இது தொடர்பான முழு விவரங்களும் பிரதமருடன் தெரிவிக்கப்படும். பின்னர் அதை தற்போது இந்தியா தூதரக ரீதியாக அதை எப்படி முன்னெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அபிநயா. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த சந்திப்பில் இன்று, அதாவது மீண்டும் பாகிஸ்தான் நேற்று மாதிரி ஒரு தாக்குதலில் ஈடுபடும் போது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போன்ற அனைத்து தகவல்களும் இன்று பிரதமருடன் இந்த கூட்டத்தில் விவரிக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. உரி பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது என்ற அந்த தகவலையும் ஒரு வரியில் குறிப்பிட்டீர்கள் முகிலன். அது தொடர்பான விரிவான விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக அப்படின்னா நேற்று முதல் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது ரஜோரி மற்றும் இந்த உரி மாவட்டங்கள் தான். உரி என்பது பாகிஸ்தானின் அந்த எல்லைக்கோட்டுக்கு சற்றே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி மீது தொடர்ந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தி தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிலரி ஷெல் குண்டுகளை பயன்படுத்தி தற்போது நேற்றிலிருந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. நேற்று மட்டும் பூஞ்ச் பகுதியில் ஒருவர் உயிரிழந்தார். அதே போல உரி பகுதியிலும் ஒருவர் உயிரிழந்தார். பலர் காயமுற்றனர். தற்போது மீண்டும் பாகிஸ்தான் அந்த துப்பாக்கி மற்றும் செல் குண்டுகளை பயன்படுத்தி இன்னும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நேற்றே நாம் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். உரி பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பாகிஸ்தான் இதுவரை இல்லாத வகையில், அதாவது இதுக்கு முன்பு இல்லாத வகையில் பல மடங்கு தற்போது அதிகமாக துப்பாக்கி குண்டுகளையும் அதே போல இந்த ஷெல் குண்டுகளையும் பயன்படுத்தி தங்கள் பகுதி மீது தாக்குதலை தொடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். அதாவது இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லை மாவட்டங்களில் தங்களது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈடுபடும் தாக்குதலை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் தற்போது பொதுமக்களும் பெரும் அளவில் பாதிக்கப்படுகின்றனர். பல உயிரிழப்புகளும் இதனால் நிகழ்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சேதமடைவதும் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்று காலையில் கூட நாம் பார்த்தோம், இந்த முதல் காட்சிகள் உரியிலிருந்து வரும்போது பல வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம்.
அதனால் தற்போது இந்த பாகிஸ்தான் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதலானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி வழங்கி வருவதாக தற்போது ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.